எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அம்பர்லா குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல லைனிங் துணியை அகலத்தில் ஒரு தடவையும் நீளத்தில் ஒரு தடவையும் மடிச்சுக்கணும். உங்களுக்கு டாப்பு பாகம், அதாவது மேல் பாகம் வர்றது எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஒரு 18 இன்ச்சு எடுத்துக்கிறேன் உயரம். நான் அளவு சுடிதாரை அப்படியே வச்சு தான் இதில் மார்க் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஒரு ஸ்கேல் அளவு இடம் விட்டுருக்குறேன். ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிட்டக்க விட்டுருக்குறேன். அப்புறம் நம்ம அளவு சுடிதாரை வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். உடம்பு அகலமும் இடுப்பு அகலமும் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து கொஞ்சம் கூட்டி இது தைக்கிறதுக்காக இடம் விட்டு அதுக்கானது மார்க் பண்ணிக்கிறேன். அதை தவிர்த்து நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக தேவையோ அதை நம்ம விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 2லேருந்து 2.5 வரைக்கும் விட்டுருக்குறேன். ஏன்னா இது கரெக்டான சுடிதாரில் கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறனால விட்டுருக்குறேன். இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் ஹோலை எப்பவும் போல் அந்த இது ஷோல்டரில் ஹாஃப் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ஸ்கேலோ இல்லை கையிலையோ வரைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இன்னும் ஈஸியாக பண்ணால் 1.5 இன்ச்சு அந்த நடுப்புள்ளிலேருந்து எடுத்து நம்ம கர்வாக வரைஞ்சிக்கிட்டால் போதும். 2 விதத்துலேயும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு மேல் பாகத்தை கட் பண்ணி எடுக்கணும். நெக்கு டிசைன் நம்மளுக்கு பிடிச்ச நெக்கு டிசைன் கொடுத்துக்கலாம். நெக்கு உயரம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் டிசைன் நம்ம கொடுத்துட்டு கடைசியாக நெக்கு டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் நான் முன்பாகத்துக்கு மட்டும்தான் நெக் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். பின்பாகம் தைக்க போகிற முடிவு பண்ணிக்கலாங்கிறதுனால அளவு மட்டும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மெயின் கிளாத்தில் தனித்தனியாக போட்டு கட் பண்ணுற காரணம் என்ன, இதில் டிசைன் வருது, அது மேல் நோக்கி டிசைன் வரணும். முன்பாகத்துலேயும் பின்பாகத்துலேயும்னா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரே டிசைன் கிடைக்கும். இல்லாட்டி இன்னொரு பாகம் கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட டிசைன் எதுவும் வராட்டி நீங்கள் ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவை லைனிங்கை அகலத்தில் மடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கீழ்பாகம் அம்ப்ரெல்லா ஃப்ளாருக்கான இது எடுக்கிறது எப்படின்னா, அகலத்தில் ஒரு தடவையும் நீளத்தில் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வடிவத்தில் கொண்டு நம்ம பின் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப சீக்கிரம், இது சாட்டின் எடுத்துருக்கிறதுனால இது நிற்காமல் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பின் பண்ணிக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் இடுப்பு அளவு இருக்கும்ல, நம்ம மேலே டாப்பு கட் பண்ணோம்ல டாப்பு பாகம், அந்த டாப்பு பாகத்தை கொண்டு வைக்கணும். எந்த அகலத்தில் கரெக்டாக அந்த டாப்பு பாகம் இடுப்பு பாகமும் இந்த துணியில் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல கோடு வரைஞ்சிக்கணும். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட், அதாவது சுடிதார் எவ்வளோ நீளமாக வேணும் கீழ்பாகத்துலங்கிறது நம்மளோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி. நான் இதில் 29 வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பத்தாது. அது நம்ம எக்ஸ்ட்ராவாக மிச்சம் இருக்கிற துணியை வச்சு நம்ம மிச்ச பாகத்துக்கு அது ஒட்டு போடணும். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி போடணுன்னு. இது இந்த மாதிரி மடித்து போடுறதும் எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேப்பரில் வச்சு எப்படி நம்ம மடித்து எப்படி இந்த மாதிரி கோன் ஷேப் கொண்டு வரணும்னு, அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது இப்போ நான் மார்க் பண்ணுறேன் அகலத்தில். இப்போ நம்மளுக்கு ஒரு பாகத்தில் ஒரு சைடில் நம்மளுக்கு கிடச்சிரும் 29 ஹைட்டும், ஆனால் இன்னொரு சைடில் 29 ஹைட்டு கிடைக்காது நம்மளுக்கு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு மேலேருந்து அந்த இடுப்பு பாகத்தில் மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை வச்சு நம்ம 29 மார்க் பண்ணிகிட்டே வரணும். அந்த மிச்ச பாகம் 10வது பாகத்துக்கு மிச்சம் இருக்கிற துணியில் நம்ம கட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் தான் பத்தாமல் இருக்குது, அதனால் தைக்க போகிறேன். அதை கட் பண்ணி மிச்சம் வந்துச்சுல்ல பேலன்ஸ் துணி அதில் கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் நம்ம தைச்சா இந்த மாதிரி தான் ஒரு வியூ கிடைக்கும். நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணால் முடிஞ்சது.